காசால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பசி பட்டினி பஞ்சத்துடன் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் 2 தினங்கள்ல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்கவில்லை என்றால் 14,000க்கும் அதிகமான குழந்தைகள் ஒரே நாள்ல இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இஸ்ரேல் அவங்களுடைய உணவுப் பொருளை காசா மக்களுக்கு அனுமதிக்க வேண்டும். செக் போஸ்ட் எல்லாமே திறந்து விடணும். அவங்க மேல எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் செய்வாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி ஒன்று உருவாகி இருக்கு. பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு கொஞ்சமா வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. யூகே வார்னிங் கொடுத்திருக்காங்க. யூகே இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரேட் எல்லாமே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி யூகே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போ இஸ்ரேல் கூட செய்யக்கூடிய பலவிதமான ட்ரேட் எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் இவங்களை பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாமே நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் மறுபடியும் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே நடத்தின தாக்குதலில் 85க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 600க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததா இஸ்ரேல் மேற்கு கரையில் என்ன செய்றாங்க அப்படிங்கிற தகவலை கேட்கும்போது மனுஷன் நெஞ்சு எல்லாமே சும்மா பதற ஆரம்பிக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையிலிருந்து சின்னதா ஏதாவது ஒரு துரும்பு அந்த பக்கமா காசாவுக்கு உதவி செய்வதாக வந்தது என்றால் ஒட்டுமொத்தமா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வீடுகள் அங்க தரைமட்டமாக்கப்படுகின்றன. அங்க இருக்கக்கூடிய பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உடைக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பல நபர்கள் காணாமலாக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கு கரையில் தொடர்ச்சியாக இஸ்ரேலால் கொடுக்கப்பட்டு வருகிறது.